முக்கணியில் சாரெடுத்து முப்பாலையும் மதிலிட்டு மூவேந்தர் அட்சயத்தில் முன்னின்று தந்தவளே, என் தாய் தந்த தமிழே, என் தாயை தந்த தமிழே, முதுமை நரையறியா முத்தமிழே, உனக்கு என் முதல் வணக்கம். தமிழ்குடியீர் வணக்கம் ஏற்பீர். ஒரு மனிதனின் வாழ்வு மேம்பட அவன் ஆற்ற வேண்டிய கடமைகள் பாரதி அழகாக எடுத்தியம்பியிருப்பார். நாட்டுப்பற்று, சமூகப்பற்று, சமூகப்பற்றுக்கு தேவையான கல்வி, அதிலிருந்து ஒதுக்கப்பட வேண்டிய சாதி, விஞ்ஞானம், சமூகத்தில் ஆண் பெண் பாகுபாடற்ற நிலைமை என்று அனைத்தையும் அழகாக எடுத்தியம்பி தன் வாழ்வின் கவிதை சுருக்கமாய் சொன்னவர் நமது மகாகவி. பைந்தமிழ் தேர்ப்பாகன் அவன் ஒரு செந்தமிழ் தேனி, சிந்துக்கு தந்தை குவிக்கும் கவிதை குயில் என பாரதிதாசனின் கூற்றில் அமர்ந்தவர்தான் நமது பாரதி. நமக்கு தொழில் கவிதை, நாட்டுக்குழைத்தல், இமைப்பொழுதும் சோராதிருத்தல், இந்த கம்பீரமான பிரகடனத்தோடு நடையிட்ட கவிதை சூரியன். அந்த கவிதை சூரியன் எந்த காலத்தில் உதயமானது? கலம்பகத்தை பார்த்து கலம்பகம், இதிகாசங்களை பார்த்து இதிகாசம் என்று நடந்து கொண்டிருந்த காலத்தில் இயந்திர புலவர்கள் இலக்கியத்தை ஆக்கிரமித்த நேரம், சிந்தனை சூனியமாயிருந்த நேரம், வெளிச்சத்தை விழுங்கிய அந்தகாரம், மூச்சு முட்டிக்கொண்டிருந்த மூடுபனிக்காலம், அங்கே ஒரு பிரளயம் போல் பிரவேசித்தவன் நமது கவிஞன். மதுரைக்கு நேர்கிழக்கே மழை பெய்யா காணலிலே காலம் கையேந்த மடிப்பிச்சை கேட்டு நமது மண் அழுத காரணத்தால் பருவமழையாக பந்தலிட்டு வந்தவன்தான் பாரதி. அவன் நமக்கு நாட்டுப்பற்றை கூறி உரைத்து உரைத்து நமது நாடு பெருமை மிக்க நாடு, மாரத வீரர் மலிந்த நன்னாடு, மாமுனிவர் பலர் வாழ்ந்த பொன்னாடு, நாரத கான நலந்துகள் நாடு, நல்லனையாவையும் நாடொரு நாடு, பூரஞானம் பொலிந்த நன்னாடு, புத்தர் பிரான் அருள் பொங்கிய நாடு, பாரத நாடு பழம்பெரும் நாடே, பாடுவாரித்தை எமக்கில்லை ஈடே என்று நமது நாட்டின் பெருமையை உணர்த்தி நாட்டுப்பற்றை உணர்த்தியவர் பாரதி. இந்த நாடு முன்னேற அறிவில் ஞானம் வேண்டும். அறிவில் ஞானம் எங்கு பெறப்படும்? கல்வியில் பெறப்படும். இன்று அனைவருமே நாம் கல்வியை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கின்றோம். ஆசிரியர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள் அனைவருமே கல்வியின் பின்னால் ஓடிக்கொண்டிருக்கின்ற அந்த கல்விதான் தன்னம்பிக்கை தரும் அரிய கருவி. அந்த கல்வி செய்வதுதான் அறங்களிலேயே பெரிய அறம். இன்னரும் சோலைகள் செய்தல், இனிய தீர்த்தன் சுனைகள் இயற்றல், அன்னசத்திரம் 1000 வைத்தல், ஆலயம் 10,000 நாட்டல், பின்னருள்ள தருமங்கள் யாவும் பெயர் விளங்கி ஒளிர நிறுத்தல், அன்னையாவினும் புண்ணிய கோடி ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் என்று தனது கவிதை வழிகளில் திறம்பட சொன்னவர் நமது பாரதி. ஆனால் இந்த கல்வியின் அறிவு வளர்ந்தாலும் சாதி எனும் பிசாசு அதை தடுத்து நிறுத்துகிறதல்லவா? எனது வாழ்வில் நடந்த ஒரு உதாரணத்தை கூறுகின்றேன். எனது மகன் 11ஆம் வகுப்பு படிக்கின்றார். வழக்கப்படி பூஜை செய்து விபூதி அணிந்து அவரை அனுப்புவேன். என்னிடம் ஆசீர்வாதம் வாங்கி கொண்டு செல்வார். போகின்ற பொழுது விபூதியை அழித்து விடுவார். நான் ஒரு நாள் கூப்பிட்டு கேட்டேன், ஏன் தம்பி விபூதி அழிச்சிட்டு கிளம்புறீங்களே அப்படின்னு. நான் மனிதன் என்பது நான் படிக்கும் பள்ளியில் தெரிந்தால் போதும், எனது மதம் என்னை பறைசாற்ற வேண்டாம் அப்படின்னு சொன்னார். 11ஆம் வகுப்பு பையன் இளைய தலைமுறைக்கு அன்று தீர்க்கதரிசி கண்டது இன்று புரிந்திருக்கின்றது. அதுதான் நமது பாரதி காட்டிய வாழ்வியல். உழைப்பு என்பது முக்கியம் என்பதை உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம், வீணில் உண்டு கழித்திருப்போரை நிந்தனை செய்வோம் என்று அழகாக கூறினார் பாரதி. காலம் கருதி சுருங்கச் சொல்கின்றேன். இன்றைய விஞ்ஞானத்தை நோக்கிதான் நமது நாடு நடம் போட்டு கொண்டிருக்கிறது, நடனமாடி கொண்டிருக்கிறது விஞ்ஞானத்தில். அதை அன்றை தீர்க்கதரிசியாக காசி நகர் புலவர் பேசும் முறை காஞ்சியில் கேட்பதற்கோர் கருவி செய்வோம் என்று சொன்னார் நமது மகாகவி. அனைத்துமே சமூகத்தில் மேம்பட்டாலும், பெண்கள் உரிமைகள் பெற்றிருந்தாலும் இன்னும் போராடி கொண்டிருக்கின்றார்கள். கண்கள் இரண்டில் ஒன்றை குத்தி காட்சி கெடுத்திடலாமோ என்பதை அழகாக உணர்த்தினார். நமது வள்ளுவ பெருந்தகை கூட ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் என்று கூறியிருப்பார். ஆனால் நமது பாரதியோ உச்சிதனை முகர்ந்தால் கருவம் ஓங்கி வளருதடி, மெச்சி உனை ஊரார் புகழ்ந்தால் மேனி சிலிர்க்குதடி என்று கூறினார். பாரதியின் கவிதை தொட்ட இடமெல்லாம் சமத்துவம் துலங்குகிறது, சமதர்மம் விளங்குகிறது. அவர் சமுதாயத்தில் அவரது கவிதை கூர்முனை தீட்டும் உலைக்களம், கலைக்களம்.
பாரதி அவர் கவிதைக்கு ஏற்ப ஒரு அக்னி குஞ்சுதான். சிந்தனையில், செயலில், வாழ்வில், வாக்கில் வஞ்சமும் சூதும் சிறுமையும் கயமையும் காடாக மண்டும் போது அவைகளை சுட்டு பொசுக்கும் ஒரு அக்னி குஞ்சுதான் பாரதி. எப்போது அநீதியும் அவலமும் அலைவீசு ஓங்குகிறதோ அப்போதெல்லாம் அவதாரம் எடுக்கும் அக்னி குஞ்சுதான் நமது பாரதி. பாரதி என்னும் கடலிலே நான் கொணர்ந்த சிறு வெள்ளத்தில் ஒரு சிறு துளியை தங்களுடன் பகிர்ந்தேன் என்ற ஆனந்தத்தில் இப்பொழுது விடைபெறுகிறேன். வாழ்க பாரதி, வளர்க பாரதம், என்றென்றும் வாழ்க தமிழ். நன்றி, வணக்கம். விழாக்குழுவின் சார்பிலே நெஞ்சம் நிறைந்த நன்றிகள். ஐயா அம்மா அவர்களுக்கு இப்போது நம்முடைய தலைவர் அவர்கள் சிறப்பு செய்கிறார்கள். கவிஞர் நந்தலாலா அவர்கள் இப்பொழுது சிறப்பு செய்கிறார்கள்.